காத்திருப்பு போராட்டம் அனைத்து மண்டலங்களில் நடத்தி கடைசியாக போக்குவரத்து அமைச்சர் தலையிட்டு நிர்வாக இயக்குநரை கொண்ட ஒரு குழு, போக்குவரத்து தொழிலாளர்கள பேச்சுவார்த்தைக்கு குழு ஒன்று போட்டாங்க. அமெரிக்கா இருக்காது, மார்ச்சிலேயே ஒரு குழு போட்டுட்டான். அதுக்கடுத்து கொரோனாவை காரணம் காமித்து பேச்சுவார்த்தையை தள்ளி போட்டுட்டே இருக்கான். ஒவ்வொரு துறையிலும் அமைச்சர் போறான், முதலமைச்சர் போறான், ஊருக்கு போறாங்க, ரிவ்யூ பண்ணுறாங்க, கோலகலமா என்ன நடத்துறான். நான் என்ன சொல்றேன், 14வது ஊதிய ஒப்பந்தத்தை பேசுவதற்கு என்ன தடை? இதுக்கு முன்னால ஒரு செயலாளர் இருந்தார், போக்குவரத்து செயலாளர். அதனால பாவம் வழக்கம் உள்ளவன் தான், ஏதோ பேச்சு கொஞ்சம் புரிய வச்சோம், அவன் பேசலாம், நியாயம் தானே தடன்னு மாத்திட்டான். இப்ப ஒரு ஆளு சமயமூர்த்தின்னு ஒரு ஆளு நெல்லையில கலெக்டரா இருந்தார், கொஞ்சம் நல்ல யோக்கியமான ஆளு தான், அவரை போக்குவரத்து செயலாளரா போட்டிருக்கு. நாம இப்போ 14வது ஊதிய ஒப்பந்தத்தை பேசணும். நம்ம கோரிக்கை பல நீண்டி நெடுக்கி இருக்கு. நம்ம அண்ணன் லட்சுமணன் கூட அங்க பேசியிருப்பாரு. இப்ப HMS பணியாளர் சங்க தலைவர் கூட நல்லா பேசினார். நம்ம கோரிக்கை எங்களுக்கு உடன்பாடு இல்லாத ஒரு கோரிக்கை. போக்குவரத்து கழகத்துக்கு வரவுக்கும் செலவுக்கும் உள்ள இடைவெளியை நீ கொடு. இது நம்முடைய கோரிக்கை. இந்த முட்டாபேக MDs செயலாளர்ஸ் இவங்க கேட்க வேண்டிய கோரிக்கையை அரசு நிறுவனத்துக்காக நம்ம கேட்க. அதான் அவர் பேசினாரு. ஏன் அந்த கோரிக்கையை முதுகுல வலுவா வச்சு போராடுறோம்னா, இந்த நிறுவனம் இருக்கணும். இந்த நிறுவனத்தை காக்கணும்னா வரவுக்கும் செலவுக்கும் உள்ள இடைவெளியை எவ்வளவு காசு ஒரு கிலோமீட்டர் இயக்குவதற்கு இத்தனை ரூபா சார்டேஜ், 12 ரூபா சார்டேஜ் ஆகுது கொடு. எதுக்கா கேட்கும்? நீ தான் சொல்ற ஆள் இல்லாத ஊருக்கு கார் ஓட்டுங்க, வைப்பாட்டி ஊருக்கு கார் ஓட்டுங்க, ஓட்டுறோம். அப்ப நஷ்டத்தை யாரு? அரசு தானே பொறுப்பேற்கணும். இது பொதுத்துறை நிறுவனம் தானே. நகரத்தில் கிராமத்தில் உள்ளவன் நகரத்துக்கு வரணும், கிராமத்தில் உள்ள மாணவர்கள் நகரத்தில் வந்து படிக்கணும், கிராமத்தில் உள்ள உற்பத்தி பொருள்லாம் உட்காருப்பாங்க. அவருக்காக இந்த பொதுத்துறை. அப்படி வியாபார நோக்கத்தில் இந்த துறையை இயக்குனா கேட்க மாட்டாங்க. நீ பொதுமக்கள் சேவைக்காக இந்த துறையை இயக்கிட்டு ஊதிய ஒப்பந்தம் கொடுக்க மாட்டோம். ஏற்கனவே இப்ப 15 மாசம் முடிச்சு, இன்னும் 16ன்னா எங்க ஊர்ல எல்லாம் 16 விசேஷம் வைப்பான். இது அடக்கம் பண்ணா அது மாதிரிதான் எடப்பாடி அரசாங்கத்தை அடக்கம் பண்ணக்கூடிய நாள் வந்துட்டு, அது வேற விஷயம்.